இன்னைக்கு தெய்வம் கேப்டன் அவர்கள் மறைந்து 203 நாட்கள் ஆகிறது. தெய்வம் கேப்டன் கிட்ட இந்த மொட்டை அடிச்சு காது குத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. இன்னும் நிறைய மக்கள் பார்க்காதவங்களும் சரி, மாசமாக்குறவங்களும் சரி, காது குத்தும் சரி, அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போறாங்க. அதை பத்தி என்ன இன்னும் மக்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. 200 மேலேயும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தெய்வம் கேப்டன் அவர்கள் மறைந்து 203 நாட்கள் ஆகிறது. இன்றும் அதே மக்களுடைய கூட்டம் குறையாமல் அவரோட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இதே கூட பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம கேப்டனுடைய கோயில்ல காது குத்தி மொட்டடிச்சு காது குத்தி இங்க கோயில்ல நம்ம எப்படி கோயில்ல போயிட்டு மொட்டடிச்சு காது குத்தி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தெய்வம் கேப்டன் கிட்ட இந்த மொட்டடிச்சு காது குத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிறு குழந்தைகள் முதல் பிறந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் குழந்தைகள் வளர்க்காப்பு பண்றவங்க எல்லாமே கேப்டன் கிட்ட அவர் மாதிரி இருக்கணும். அவர் பாத்தீங்கன்னா நேர்மையும் மனிதநேயத்தையும் கத்துக் கொடுத்தாரு. அவர் அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாரு. ஓகேண்ணா. இன்னும் மக்கள் நிறைய பேர்கிட்ட மக்கள் அண்ணனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து கூட பாத்துட்டு இருக்காங்க. நாங்க செய்தியில பாத்துட்டு இருக்கோம். இன்னும் மக்களுடைய கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லி வந்துட்டு தான் சார் இருக்கிறாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிற போது பாத்தீங்கன்னா வந்துருக்காங்க. வெளி ஸ்டேட்டு வெளி இதுல இருக்காங்க, வெளிக்கட்டு எல்லாம் இருக்காங்க. கேப்டன் மீது பற்று கொண்டு அவங்க இங்க இன்னும் சென்னைக்கு வர முடியாதவங்க எல்லாம் பார்த்தா நேரம் கிடைக்கிற போது அவர் இன்னும் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருடைய தரிசனம் கோயில்ல போயிட்டு எப்படி நம்ம சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி இங்க அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஓ, இவர் சாமியா நினைச்சுதான் கும்பிடுறாங்க. சாமி தான் சார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. தெய்வம் கடவுளா நாங்க நினைக்கிறோம். தாய் தந்தைக்கு நிகர இந்த கடவுளா தான் நாங்க நினைக்கிறோம். நல்லா குறைந்தது இப்போ ஒரு 203 நாள் ஆகுது. 75 நாட்களுக்கு மேலாக இந்த இடத்துல நாங்க வந்திருக்கோம். ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க காலையில அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்க வேலைக்கு எந்த ஊர்ல வந்திருக்கீங்க அப்படின்னு? மறைந்த தெய்வம், ஏழைகளின் இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் எங்கள் விட்டு சென்று விட்டார். இருந்தாலும் எங்களுடைய இதயத்தில் டெய்லியும் அன்றாட ஒரு நாள் தூக்கி இழந்தா அன்றைக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எங்கள் மனதில குடிகொண்டு எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஞாபகம் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாங்கள் கேப்டன் நினைக்காத நாளே கிடையாது. கேப்டன் அவர்கள் கட்சி தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, எல்லாருமே நல்வழிப்படி நடக்கிறார். அதே போல அந்நியாரும் அவர்களும் கட்சி தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் மக்களும் நல்வழிப்படுத்தி டெய்லி மக்கள் கிட்ட